வணக்கம் வணக்கம். வணக்கங்க. ஏதோ கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குதுமா, போய் பாருமா. ஆமாடி, என்னன்னே தெரியல. அதுமா போய் வேகமா பாருமா, அவங்களா இருக்க போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி, நீ கொஞ்சம் அழாம இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு. என்னம்மா? இருங்கடி. பரவாயில்ல, வாங்க. பாப்பா வாங்க வாங்க உட்காருங்க. இவங்க என் மனைவி வணங்கலாம். வணக்கம். இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. அது மாப்பிள்ளை தீபக். வணக்கங்க. அவங்க அம்மா, அவங்க அத்தை, அவங்க தாய் மாமா. வணக்கம். நீ போய் கையில் கிட்ட காஃபி கொடுத்து அனுப்பு. சரிங்க. கையில அம்மா, என்னம்மா ஆச்சு? யாரம்மா வந்திருக்காங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாண்டி. ஐயோ, போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே போச்சு, என் படிப்பு போச்சு. சத்தம் போடாதடி. அம்மா, இப்பதானம்மா சொன்ன யாரும் வர மாட்டாங்கன்னு. என்னம்மா எல்லாரும் சேர்ந்து ஏமா என்ன இப்படி ஏமாத்துறீங்க? ஏய், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் அதாண்டி நினைச்சேன். ஏய், ஆனா இது அவங்க இல்லடி, வேற யாரோ வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே. ஏய், கத்தாதடி. ஏமா அப்பா இப்படி எல்லாம் பண்ற? எனக்கும் அதாண்டி ஒண்ணுமே புரியல. உங்க அப்பா எத்தனை மாப்பிள்ளை வர சொல்லிருக்காருன்னே தெரியலையே. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சேம்மா. அப்பா நினைச்சது சாதிச்சுட்டாருமா. எல்லாரும் சேர்ந்து என் படிப்பை நாசமா. கையில அழாத, சொன்னா கேளு, அழாமிரு, எல்லாம் சரியா போயிடும். கண்ணை தொடச்சுக்கோ, சொன்னா கேடு, எல்லாம் சரியா போயிடும். இப்போதைக்கு வேற வழி இல்ல கையில, எப்படியும் அவங்க முன்னாடி போய் நின்னுதான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இரு, வேற ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். என்னால முடியலம்மா. ஏய், இங்க பாரு, அம்மா சொல்றல, டென்ஷன் ஆகாதடி, இந்த கல்யாணம் நடக்காது. சொன்னா கேளு, பயப்படாத. மங்களா லேட் ஆகுது பாருமா, சீக்கிரம் கூட்டோமா, அவங்க காத்துட்டு இருக்காங்க பாரு. இத கூட்டி வரேங்க. ஏய், நீ போ, நீ போய் காஃபி கொண்டு வா போ. சரிம்மா. ஏய் கையில அழாதடி, சொன்னா கேளுடி, வெளியில கேக்குண்டி, அழாத. சாரிங்க. ஆமா, தம்பி எந்த கம்பெனில ஒர்க் பண்றதா சொன்னீங்க? அதுவா, சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் ஹெச்ஆரா இருந்தான். மேரேஜை முடிச்சுட்டு வேற கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவான் சார். சரி சார். எனக்கு ஆக்சுவலாக லீவ் முடிஞ்சு நான் போன மாசமே டியூட்டியில் ஜாயின் பண்ண வேண்டியது. சரி, பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு டே டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம் தான் நான் லீவே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். பொண்ணு இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. அடுத்த வருஷம் தான் படிப்ப முடியுது. அதே சமயம் நல்ல சம்பந்தம் எதனா வந்தா கல்யாணத்தை முடிச்சுன்னு ஆசைப்பட்டேன். அதான் உங்களை பொண்ணு பார்க்க சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கட்டும், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆமாங்க, நாங்க எங்க பொண்ணாதான் நினைப்போம். நீங்க பயப்படாதீங்க. மேல படிக்கட்டும், வேலைக்கு போகட்டும், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம். என் மனைவி பேச்சுக்கு எங்க வீட்டுல எப்போதுமே மறுப்பு கிடையாது. ஏய், சொன்னா கேளு, எல்லாம் சரியாயிடும். அம்மா இருடி, கண்ணை துடிச்சுக்கோ. சரியா? சொன்னா கேளு, சரியா? அம்மா இருக்கேன், புரிஞ்சுக்க, ஒன்னும் ஆகாது. இந்தா வாங்கிக்க. சொன்னா கேள்வி கண்டிப்பா நடக்காது. சரியா? வா, இது செயின் சரி பண்ணிடலாம். அப்பதான் அப்பாக்கு ஒன்றும் தெரியாது. வா. என்னம்மா நின்றுட்டா இருக்க? கையில் இருக்க காஃபி அவங்ககிட்ட கொடு. என்ன கையல், காஃபி அவங்களுக்கு கொடு. பொண்ணு பேர் என்னன்னு சொன்னீங்க? கயல்வெளி. நல்ல தமிழ் பேர். பேருக்கு ஏத்த மாதிரி கண்ணாலேயே பேசுற மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் என்ன, என் பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிட வேண்டியதானே? என்னங்க, நான் சொல்றது சரிதானே? அக்கா, காலம் ரொம்ப மாறி போச்சுக்கா. டக்கு டக்குலாம் முடிவு எடுக்காத.
ஆமாங்க, பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்க. நீ சொல்றது சரிதான். அம்மடி கயலு, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசுன்னு நினைக்குதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டுமே, இப்ப அதானே நாகரிகம். சேச்சே, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. என் பொண்ணு என்னோட வார்த்தையை தட்டவே மாட்டாங்க. எனக்கு சம்மந்தம்னா அவங்களுக்கும் சம்மந்தம் தான். அப்படிதானே கயல்? நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு சம்மதம்னா என் பொண்ணுக்கும் சம்மதம் தான். டேய் சிவானிடா, வரேன்டா. ஹலோ. அந்த தடி எங்க மகி? ஏய், யார கலாகிற நீ? அவன் 65 கிலோ, நான் 85 கிலோ. அப்ப என்ன கலாகிறியா? ஆமா, இப்ப இது ரொம்ப முக்கியம். அவன் வந்தான்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறியா? அவ்வளவுதானே, சொல்லிடுறேன். என்ன சொல்லுவ? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இதோ ஒரு நிமிஷம், அவனே வந்துட்டான். தா. யாருடா? சிவானி. ஏய் சிவானி. சொல்லுங்க மாஸ்டர். நாதன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு பூவரசு நல்லூருக்கு வந்துரு. தேங்க்ஸ் சிவானி. எதுக்கு தேங்க்ஸ்? பின்ன அதுக்குள்ள அலமுட்ட பேசி சமாதானம் பண்ணி சம்மதிக்க வச்சிருக்கே, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். அலமு கிட்ட இன்னும் ஒரு வார்த்தை கூட உன்னை பத்தி நான் பேசவே இல்ல. இன்னும் பேசலையா? அப்புறம் எதுக்கு நாங்க வர சொல்றேன்? நீ பேச. நானா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நீ வந்துரு. நான் அலமுவை கூட்டிட்டு வந்துடுறேன். உனக்கும் அலமுக்கும் நடுவுல நடந்த பிரச்சனையே 2 பேரும் தனியா சந்திச்சு பேச முடியாததுனாலதான். உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்க கிட்ட விளக்க முடியாததுனாலதான். நீ வந்து உன் தரப்பு நியாயத்தை அலமு கிட்ட சொல்லிடு. நடந்த விஷயத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் அவங்க கிட்ட சொல்லிடு. உனக்கான வாய்ப்பு தான் நாளைய சந்திப்பு. தேங்க்ஸ் a lot சிவானி. இது போதும். தேங்க்ஸ். கண்டிப்பா நாளைக்கு நான் வரேன். உனக்காக அலமும் நானும் நாளைக்கு கோவில்ல வெயிட் பண்றோம். வந்துரு. பாய். என்னங்க, நீங்க மட்டும்தான் நல்லா பேசுறீங்க, உங்க மனைவி மகளும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்ன கூச்ச சுபாவமா? சரி, அப்படிலாம் இல்லை. அவங்களும் நல்லா பேசுவாங்க. என் மேலே கொஞ்சம் மரியாதையும் பயமும் அதிகம். அது நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்குன்றதுனால அவங்க எதுவும் பேச நினைக்கல, வேற ஒன்றும் இல்லை. அப்ப ராணுவ ஆச்சுன்னு சொல்லுங்க. நமக்கு அந்த குடும்பம்லாம் எங்க இருக்கு? எதுக்குங்க வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுல்ல. மேற்கொண்டு பேச வேண்டிய விஷயத்த பேசலாம்ல. ஆமாங்க, நாங்களும் ஜோசியரை பாக்குறோம், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை பாருங்க. 2 பேருக்கு சம்மதம்னு ஆயிப்போச்சு. அடுத்த நாளை குறிச்சிட வேண்டியதானே? நீங்க சொல்றதும் சரிதான். அப்போ ஒன்று பண்ணலாம். நல்லா பார்த்து முதல்ல நிச்சயத்தை முடிச்சுக்கலாம். எல்லாம் ஒத்து போச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கிறோம் சம்பந்தி. இதை பாருங்க, என் வாயிலே சம்பந்தின்னு வந்துருச்சு. எல்லாம் சரிங்க சம்பந்தி. ஆனா என்ன சம்பந்தி இழுக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? சேச்சா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன சம்பந்தி, காசு நகையெல்லாம் பொண்ணுக்கு ரெடி பண்ணி தானே வச்சிருப்பீங்க, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, அப்படியே ரெடி பண்ணலனாலும் இனிமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொறுமையாவே வச்சுக்குவோம். இங்க பாருங்க சம்பந்தி, செய்முறையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்பவே சொல்லிடுறேன். இல்லைங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிச்சயம் காப்பாற்றுவேன். நான் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜோசியர்கிட்ட கலந்து பேசிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாம நிச்சயத்தை முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சம்பந்தி, நான் சொன்னது சரிதானுங்களா? உங்க இஷ்டம் சம்பந்தி. நாங்க மாப்பிள்ளை வீடு, எங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் செலவு அதிகமா இருக்கும். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப சிறப்பா கல்யாணத்தை வச்சுக்குவோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. அப்ப நாங்க வர்றோம். சரிங்க, நான் சொன்ன உடனே பொண்ணு பார்க்க வந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. வரேங்க. வரேம்மா. வரேன்பா. எல்லாத்தையும் போயிட்டு வராங்க. வரேங்க. சரிங்க. வரேங்க. போயிட்டு வரேங்க. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலமா. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலமா. அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா ப்ளீஸ். நல்லதுடி. வரேன் சம்பந்தி. நல்லது. வரேங்க. நன்றி. வணக்கம். வரேங்க. வாங்க. போயிட்டு வரேங்க.
மங்களா? நடந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கா? ஏதோ கொஞ்ச நேரமாவது அமைதியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமேன்னா நான் இவ்வளவு நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். என்ன நீ உங்க அப்பாவும் போட்ட பிளான் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். இவ்வளவு நாள் என் கூட குடும்பம் நடத்தி நீ என்ன சரியாவே புரிஞ்சுக்கல மங்களா. எல்லாமே தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. பூவரசநல்லூர்ன்ற சின்ன கிராமத்துல இந்த 4 சுவத்துக்குள்ள இருக்கிற நீயே இவ்வளவு யோசிக்கிறேன்னா ஊரா சுத்திர நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். எங்க மக வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களே, அத பத்தி வேற பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. வேண்டாங்க கையில் பாவங்க, படிக்கட்டுங்க. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை விட்டுடு, புரியுதா? இனிமேல் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேட்டு நட, அதான் உனக்கு நல்லது. உங்க அப்பா அம்மா போய் பேசிட்டா என் பொண்ணு கல்யாணமே நடக்காதா? சாரதாக்கா வீட்டுல பேசுற எல்லா விஷயத்தையும் வேலுச்சாமி மச்சான் என்கிட்ட வந்து சொல்லிட்டார், புரிஞ்சுதா? அந்த மாப்பிள்ளை தடுத்து நிறுத்திட்டா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காதா? அங்கங்க நல்ல பொண்ணுக்காக மாப்பிள்ளைங்க ஊரா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இத சொடுக்கு போட்டுன்னு வச்சுக்க 1000 மாப்பிள்ளைங்க வந்து என் வீட்டு வாசல்ல நிப்பாங்க. எல்லா ஊருக்கும் போயிட்டு நான் பாக்குற மாப்பிள்ளை தடுத்து நிறுத்த முடியும் உன்னாலே உங்க அப்பாவாலையும்? இந்த பார், என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். இது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன பிளானு? நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளை இவங்க குடும்பத்தோட போய் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்களா? அந்த பொறுக்கு பையனுக்கு சம்பந்தம் பேசுறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து ஆளுங்க வருவாங்களாம். உனக்கு என்ன தைரியம்? யார கேட்டதால இங்க வர வச்ச? ஐயோ சத்தியமா சொல்றேங்க, ரோஹித்துக்கு பொண்ணு கேட்டு வந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. உன் சத்தியத்தை கொண்டு போய் சாக்கடையில போடுறீ. சரி கிளம்பு, வெளியே போயிட்டு வரணும். எங்கங்க? ஓ, மகாராணிக்கு எங்க போறோம் யார பார்க்க போறோம்னு சொன்னதா வருவீங்களா? எல்லாம் உங்க அப்பா அம்மா தான் பார்க்க போறவா? வேண்டாங்க, பொழுது சாயிற நேரத்துல அங்க போய் சண்டை போட்டா நல்லா இருக்காதுங்க. ஏய், என்ன பார்த்தா நான் லூசு பையன் மாதிரி தெரியுதா? எப்பவுமே யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டே இருக்கிறதுக்கு? உங்க அப்பா அம்மாக்கு தான் அறிவு இல்லாம என் பொண்ணுக்காக நான் பார்த்த சம்பந்தத்தை எனக்கு தெரியாம போய் நிறுத்திட்டு வந்தாங்க. அதே தப்ப நானும் பண்ணுவேனா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம் மகளா. பட் என்னதான் இருந்தாலும் கயலோட தாத்தா பாட்டி அவங்க தானே. நாளைக்கு யாராவது ஒரு 3ஆம் மனுஷன் போயிட்டு இது போல உங்க பேத்தி கயல்வெளிக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்க விஷயம் சொன்னா உங்க அப்பா அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை உங்க அப்பா அம்மா கொடுக்கூடாது இல்லையா? அதான் நம்மளே அவங்க கிட்ட போயிட்டு கயலுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? வா. ஏய் போடி, சும்மா லுக் விடுற. நானும் அம்மாவும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரோம். வீடு போட்டு பத்திரமா உள்ளே இருங்க, புரியுதா? போமா, உங்க வீட்டுக்கு வலது கால் எடுத்துட்டு உள்ள போ. முட்டாள், அறிவில்ல, வலது கால் எடுத்துட்டு உள்ள போன்னு சொன்னேன். ஏய், இன்னும் அங்கே என்கிட்ட முன்னாடி வா. என்ன மாப்பிள்ள விளக்கு வைக்கிற நேரத்துல இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நான் இந்த அளவுக்கு நாகரிகமா பேசிட்டு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேங்க. அட நீங்க ஏன் சார் அங்கே நின்னுட்டீங்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமோ ஒரு துக்கமான விஷயமோ நான் சொல்ல போறேன். இது எதை நான் முதல்ல சொல்றது நீங்களே சொல்லிடுங்க. யார் இவங்க? அது எங்க அக்கா, அவர் எங்க மாமா. என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை கூட பேச. என்ன யாரும் பேசாம அமைதியா இருக்கீங்க? சரி, நான் முதல்ல சந்தோஷமான விஷயமே சொல்லிடுறேன், கேட்டு சந்தோஷப்படுங்க. அதாவது சாரதா வெங்கடாச்சலம் தம்பதிகள் என்னோட மகளை பொண்ணு பார்க்க வரல. இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு அவங்க ஏன் வரலன்னு தெரியுமா? அப்போ அவங்க வராததுக்கு காரணம் உங்க யாருக்குமே தெரியாது, அப்படிதானே? என்னங்க நான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க? இங்க என்ன இழவா விழுந்திருக்கு, இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? நியாயமா நீங்க எல்லாரும் சந்தோஷம் தானே படணும். இந்த கல்யாணம் எப்படியாவது நின்னு போகணும்னு எல்லாரும் வவ்வால் மாதிரி தலைக்கீழ நின்றுட்டீங்க. சரி, நீங்க கேட்டா கேளுங்க, கேட்கலாம் போங்க. நான் அந்த வருத்தமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது வேற ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கயல வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏங்க
நடக்குதுன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா வாய் தரது? இந்த பாருங்க, உங்க எதிர்க்க நின்னு ஒருத்தன் பேசுறப்போ ஒண்ணு ஊன் கொட்டணும், இல்ல என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கணும். அப்பதான் எதிர்க்க நிக்கிறவங்க தொடர்ந்து பேசுவாங்க, இல்ல பதில் சொல்லுவாங்க. எதுவுமே பேசாம இப்படி போன மாதிரி நின்னுட்டு இருந்தா மாப்பிள்ள இரு. இது எப்ப நடந்ததுன்ற சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருக்கணுமே. கரெக்டா அந்த மாப்பிளைக்கு குறிச்சு வச்சிருந்த அதே 5 மணி 4 நிமிஷத்துக்கு இதே மாப்பிளை வந்தாரு. சாரதாக்கா வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. அங்க இருந்த ஒருத்தர் காந்த மணி என்கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டாரு. விஷயம் என்ன விஷயம்? யாரு வந்தாங்க, வந்தவங்க யார பார்த்தாங்க, அவங்க கிட்ட என்னென்ன பேசுறாங்கன்னு சப்ஜாடவா புட்டு வச்சாரு. பெரிய மனுஷனா நீங்க? பெரிய மனுஷன் பண்ற காரியமா பண்ணிருக்கீங்க நீங்க? என் பொண்ணுக்கு நடக்கிற நல்ல காரியத்தை யாருக்கு தெரியாம திருட்டு போய் நிறுத்திட்டு வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? போதும் மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. உங்க மனசுலதான் இவர் மேல மரியாதை இல்லைன்னா பேசுற வார்த்தையிலேயாவது மரியாதை இருக்கணும். ஞானோ, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? நாம பேசாம இருந்தோம்னா அவர் கொஞ்சமா பேசுவாரு. நாம ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம்னா அவர் நிறைய பேசுவாரு. போதும், பேசுனது போதும். ரொம்ப சந்தோஷங்க. என்ன பத்தி ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா இவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருந்தோம், எதுக்காக இப்படி ஒரு ஈனத்தனமான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அட இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல? அதாவது எதிர்க்கணும் ஒருத்தன் அந்த கத்துனா நம்ம சட்டை பண்ணாம இருந்தோம்னா அவன் பாட்டு குறைச்சு போயிடுவான். அப்படிதானே? பாருங்க, ஆனா என்னால உங்களை போல அப்படியே மான ஈன சூடு சொரணை எதுவுமே இல்லாம அப்படி நிக்க முடியாது. அதனாலதான் இவ்வளவு காலமா நான் என் முன்னாடிக்கு துரோகம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? மாப்பிள்ள, இந்த குத்தல் பேச்செல்லாம் வேண்டாம். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அனாவசியமான பேச்சு வேண்டாம். அடேங்கப்பா, புருஷனோட வீக் பாயிண்ட்ல கையை வச்சு பொண்டாட்டி அப்படியே கண்ணி வெடி மாதிரி வெடிக்கிறீங்க. நல்ல விஷயத்த பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். ஆனா ஏன் பொண்டாட்டி அப்படி இல்லையே? நான் பார்த்து கஷ்டப்பட்டு சம்பந்தம் பேசி வச்ச இடத்துல உங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு தடுத்து நிறுத்துறா இல்லையா? வீணா மங்களாவை இதுல இழுக்காதீங்க. அந்த வீட்டுக்கு போறதா நாங்க தான் முடிவு பண்ணோம். இந்த பாருங்க, உங்ககிட்ட விசாரணை பண்ணவோ விளக்கம் கேட்டோ நான் இங்க வரல. நான் இங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு எழுதிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு பிடிக்காத குடும்பத்துல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்காத பொறுக்கி கேட்க போட்டு கேட்டு ஆளுங்களை என் வீட்டுக்கு என் பொண்டாட்டி வர வைக்கிறா. அதுக்கும் இந்த பாருங்க, இதுக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. இதை நான் வீட்லயே அவகிட்ட கேட்டு அவளும் இதுதான் சொன்னா. அதை நான் நம்ப தயாரா இல்ல. ஏங்க, சத்தியமா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல. வாய மூடு, சும்மா போய் சொல்லி நேமாத பாக்காத. இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கல்யாணமும் முடிவு பண்ணியாச்சு. ஆனா இவ அந்த வீட்டுல இருந்தா நிச்சயமா அந்த கல்யாணத்தை நல்ல விதமா நடத்த விட மாட்டா. அந்த பொறுக்கி பயலோட என் பொண்ணை ஓட விட்டுடுவா. ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி காலகாலமா வீட்டு விட்டு ஓடி போற பழக்கம் உங்க குடும்பத்தில் தானே இருக்கு. ஆனா நான் மானஸ்தன். எனக்கு மானம் மரியாதை தான் முக்கியம். என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இவ அந்த வீட்டுல இருக்க கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்க பொண்ணை இந்த வீட்டுல விட்டுட்டு போக வந்திருக்கேன். இந்த பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் எங்க பொண்ணுக்காக பொறுத்துக்கிட்டோம். அதுக்காக என்ன வேணா பேசிடுவீங்களா? இந்த பாருங்க, நீங்க பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல. இங்க வரதுக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இவரை நான் டைவர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே त्वं जीव शरदं सदम्